ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்மார்ட் கேல்பிங் ட்ரேடர்ஸ். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் இப்போ தான் பார்க்க போகிறோம். வீக்லி எக்ஸ்பீரி வந்து பேங்க் நிஃப்டி இது முடிஞ்சிருக்கு. வீக்லி மந்த்லி எல்லாமே இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதோட கால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீக்லி எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் இந்த வடை வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து சினாரியோ படி பார்த்தா லாஸு. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலு புட்டு ரெண்டுமே நமக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. பட் வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் தான், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 21 முதல் 5 நிமிஷம் 9:15லேருந்து 9:20க்குள்ள மார்க்கெட் ட்ரேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த 660 ரூபான்றது ட்ரிகர் ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 674 ஆகி ஓப்பன் வந்து 455லேருந்து 660 கரெக்டாக ஒரு ட்ரிகர் ஆனது ஒன்று அப்படியே திரும்பிடுச்சு. ஆனால் நம்ம வந்து எந்த இதுவுமே போடக்கூடாது, ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்றதுனால இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடுச்சு. பட் காலோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 688 ரூபா. அது 688 ரூபா பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் டேவே நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. சேம் டேவே ட்ரிகர் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, 1000 பாயிண்ட் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே ட்ரிகர் ஆச்சுன்னா அது பெரும்பாலும் சைட்வேஸில் தான் போகும் அப்படின்றதுனால சொல்லியிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கரெக்டாக வந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க நிறைய பேர். ஆனால் அன்னைக்கு வந்து புட்டு வந்து யாருமே ட்ரேட் பண்ணலை. அதாவது புட்டு போடுறதுக்குள்ளே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஏஎம் ஆர்டரில் செட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ட்ரிகர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து லாஸ் தான். மற்றபடி கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு மேடம் மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் பண்ணியிருந்தது தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கொடுத்த கால்ஸு. 47,400 688 ரூபாய் வந்து கால் சைடும், 47,400 புட்டு வந்து 660 ரூபாய் 90 காசும் பங்கு சொல்லியிருந்தோம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1296. புட்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1307. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 47,400 கால் இங்கே இருக்குது. 1280 ரூபாயில் நமக்கு ஐ போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலுமே கூட நமக்கு ஜாக்பாட் அடிக்கல. அதே நேரத்தில் புட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. மற்ற கிளைண்ட்டுக்கெல்லாம் புட்டு ட்ரிகர் ஆகலை அப்படின்னாலும் நம்ம சினோரியோ படி வந்து புட்டு ட்ரிகர் ஆன மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்திருக்கோம். அப்போ வந்து கால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து 1109 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா புட்டு ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு 005 முடிஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய் வந்து லாஸ் ஆகிருக்கு. இந்த 3600 ரூபாய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 பாயிண்ட் வந்து லாஸ் வந்திருக்கு இந்த ஒரு வாரம் ட்ரேட் பண்ணதில். என்னோட கேபிட்டல் வந்து 60,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 6%. பட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,236 ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் வரும். அதில் பார்க்கும்போது 17%, அதாவது 1/6 நமக்கு லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ட்ரிகர் ஆனதுனால அதே அமௌண்ட் தான் நமக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. 3600 ரூபாய் மட்டும் லாஸு. பட் புட்டு போட்டவங்க மட்டும் அன்னைக்கே எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1000ன்றது பெருசாக வரல. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1000 வந்தது, அடுத்த நாள் 1000 கிட்ட வந்ததே தவிர அதுவும் வரல. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 365. அடுத்த நாள் லோ பார்த்தீங்கன்னா 310. சரி, இந்த இடத்துல புட்டாவது நம்ம காலாவது ட்ரிகர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா புட்டும் கொஞ்சம் ஒன்றும் பெருசாக போகலை. 65 ரூபா தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே 600 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வாங்கினது 1200 ரூபா இருக்கும். அந்த டைம்லையும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம கொடுக்குற கால்ஸ்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கலையே தவிர, ஆனால் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. எப்போ நீங்கள் அந்த ட்ரேடை வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அகைன் ஓவர் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட கேபிட்டலுமே அதில் இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லா வாரமே நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட்டோ லாஸோ ரெகுலராக நம்ம அதை ரெகுலராக ஒரே பிளானை பண்ணிட்டு இருக்கும்போது ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்காம ட்ரேட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி படி அது ப்ராஃபிட் தான் கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. அதோட ப்ராபபிலிட்டியும் நான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லைனா சாட்டர்டே சண்டேஸில் அந்த வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3600 ரூபாய் லாஸு. கிட்டத்தட்ட நம்ம கேபிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 6% மட்டும் லாஸ் ஆகிருக்கு. இந்த வாரத்தோட கால்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்தோட கால்ஸ் பெய்டு சர்வீஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு எல்லாமே வீக்லி கால்ஸு 499 per month. அதே மாதிரி இன்ட்ராடே கால்ஸும் அதே 4 ஸ்கிரிப்டுக்கு 499 மந்த்து. ஏதாவது 2 ஸ்கிரிப்ட் நீங்கள் மாற்றி கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாலும் 799 per month. 4 ஸ்கிரிப்ட்னும்போது 1499 per month. எல்லா 8 ஸ்கிரிப்ட்டுமே வேணும் அப்படின்னாக்கா 2499 ரூபா per month. 8 ஸ்கிரிப்டும் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு உண்டான கேபிட்டல் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து வீக்லி கால்ஸுக்கு வந்து 60,000 ரூபாய்,
இன்ட்ராடேக்கு வந்து 40,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் தான் நீங்கள் பண்ணணும், ஒரு லாட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இதோட டேட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 29/12/2023 31/1/2024 வரைக்கும் இதோட வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணாலுமே கூட இந்த டேட்டில் தான் எக்ஸ்பிரி ஆகும். நடுவில் நீங்கள் 1 வீக் கழித்து ஜாயின் பண்ணிட்டீங்க, அதனால் எனக்கு 1 வீக் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்றது நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த டேட்டை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் இந்த எக்ஸ்பிரி முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த மந்த்து உண்டான டீட்டெயில்ஸில் உங்களை தன்னால் ஆட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.